Hi viewers, welcome back to Brothers Magic Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து legendary magic ஓட part 5 தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 கார்டு, அதாவது A diamond, 2 diamond and 3 diamond 3 கார்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 கார்டை வந்து நான் ஓரமா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஒரு டெக்கை வந்து நான் நல்லா ஷஃபிள் பண்ணிக்கிறேன். டெக்கை வந்து நல்லா ஷஃபிள் பண்ணுறது வந்து நான் டெக்கை ஓரமாக வச்சிடுறேன். இப்போது நான் வந்து இந்த கார்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறது 3 ஆஃப் டைமண்ட். இப்போ நான் இந்த 3 ஆஃப் டைமண்ட் கார்டை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் 2 ஆஃப் டைமண்ட் கார்டு இருக்கு என்கிட்ட. 2 ஆஃப் டைமண்ட் கார்டை நான் இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஏஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் டைமண்டை நான் மேலே வைக்கிறேன். இப்போது இந்த டெக்குக்கு மேலே நான் ஏஸ் ஆஃப் டைமண்ட் வச்சேன். இந்த ஏஸ் ஆஃப் டைமண்ட் கார்டு எடுத்து நான் கீழே வைக்க போகிறேன். கீழே வச்சிடுறேன். கீழே வச்சிட்ட பிறகு நான் கீழேருந்து ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும் அந்த ஏஸ் ஆஃப் டைமண்ட் கார்டு மேலே வந்துடும். இப்போது நான் 2 ஆஃப் டைமண்ட் கார்டு எடுக்கிறேன். 2 ஆஃப் டைமண்ட் கார்டை நான் மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு 2 ஆஃப் டைமண்ட் கார்டை ஒரு ப்ரெஸ் பண்ணனா அந்த 2 ஆஃப் டைமண்ட் கார்டு கீழே இருக்கும். இப்போது நான் வந்து இந்த டெக்கை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 3 ஆஃப் டைமண்ட் கார்டை நான் இது மேலே வைக்கிறேன். வச்சேன்னா அந்த 3 ஆஃப் டைமண்ட் கார்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடும். இப்போது இந்த வீடியோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் 2 கார்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்னு. நீங்கள் நல்லா பாருங்கள் என் டெக்கில் வந்து அந்த கார்டு இருக்காது. நான் ஒரே ஒரு டெக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் கார்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரதர்ஸ் மேஜிக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். டுட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரே ஒரு செட்டப் மட்டும் பண்ணணும். இந்த மேஜிக் ரொம்ப ஈஸி. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு செட்டப் பண்ணிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு டபுள் லிஃப்ட் தெரிஞ்சிருக்கணும். டபுள் லிஃப்ட் எப்படி தெரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டபுள் லிஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஷஃபிள்ஸ்க்கான வீடியோவும் நான் அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து எடிட் ஆகிருக்கு. 2 வீடியோவும் இந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்துடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெக்கில் வந்து நீங்கள் எந்த விதமான செட்டப்பும் பண்ண தேவையில்லை. நீங்கள் செட்டப் பண்ணுறது வந்து ஏஸ் 2 3 அந்த மாதிரி லைனாக வேறு கார்டு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கார்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து 7 ஆஃப் ஸ்பேட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 7 ஆஃப் ஸ்பேட் ஃபஸ்ட்டு வைங்க. 3 2 A இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்து டபுள் லிஃப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் அவங்ககிட்ட ட்ரை பண்ணி காணும்போது எத்தனை மக்கள் பண்ணுறீங்க, அதாவது இந்த மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் இதை லைட்டாக மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. சென்டரில் பிடிச்சிட்டு ஒரு ஸ்லைட் 2 ஸ்லைட் இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் கார்டு தெரியாது. இந்த மாதிரி 2 கார்டை மட்டும் ஸ்லைட் பண்ணி காமிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே A 2 and 3 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு கார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஓரமாக வச்சுறேன்னு சொல்லிட்டு இதை இப்படி திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சுட்டு டெக் எடுங்க. டெக் எடுத்து அவங்கக்கிட்ட வியூவர்ஸ் கிட்ட கொடுத்து ஷஃபிள் பண்ணிக்க சொல்லுங்கள். எப்படி வேணால் வியூவர்ஸ் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃப்லிங்கில் வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம டெக்கில் வந்து எந்த விதமான செட்டப்பும் பண்ணல. நீங்கள் ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட காமிச்சிடலாம். உங்கள் டெக்கில் வந்து இந்த A 2 3 வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடியே கூட காமிச்சிருங்க. A 2 3 ஒன்றே ஒன்று தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம்.
அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து டபுள் லிஃப்ட் பண்ணணும். டபுள் லிஃப்ட்னா பாருங்கள், ஒரு கார்டு இல்லாமல் 2 கார்டு எடுக்கிறது பேர் தான் டபுள் லிஃப்ட். இப்போது பாருங்கள், நான் வந்து 3 ஆஃப் டைமண்ட் எடுத்துருக்கேன். ஆனால் இது 3 ஆஃப் டைமண்ட் இல்லை, டபுள் கார்டு. உங்களுக்கு அப்போது டபுள் லிஃப்ட் பண்ணால் தெரியாது அவ்வளோ சீக்கிரம். இப்போது 3 ஆஃப் டைமண்ட் கார்டை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை இப்படி திருப்பி வச்சுட்டு கீழே வைங்க. ஆனால் கீழே இருக்கிறது 3 ஆஃப் டைமண்டே இல்லை. நெக்ஸ்ட்டு மறுபடியும் டபுள் லிஃப்ட் பண்ணுங்கள். டபுள் லிஃப்ட் பண்ணி 2 ஆஃப் டைமண்ட் கார்டு தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வைக்கிறது 2 ஆஃப் டைமண்ட் கார்டு இல்லை. நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் டைமண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏ ஆஃப் டைமண்ட் கார்டை அவங்க ஷஃபில் பண்ண டெக்குக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நான் இப்போ ஏ ஆஃப் டைமண்ட் கார்டை கீழே வைக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வைக்க போகிறது ஏ ஆஃப் டைமண்ட் கார்டே இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஏ ஆஃப் டைமண்ட் கார்டு மேலே வந்துடும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது நான் 2 ஆஃப் டைமண்ட் எடுத்து மேலே வைக்கிறேன்னு சொல்லுங்கள். வச்சுட்டு நீங்கள் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா 2 ஆஃப் டைமண்ட் கார்டு கீழே வந்துடும். ஏன்னா நம்ம எடுத்து கீழே வச்ச கார்டு 2 ஆஃப் டைமண்ட் தான். இப்போ மேலே வந்து ஏற்கனவே நம்ம இங்கே எடுத்து வச்ச கார்டு 3 ஆஃப் டைமண்ட், அந்த டைமண்ட் கார்டு வந்து இங்கே இருக்கும். இப்போது நீங்கள் டெக்கை வந்து கட் பண்ணி இப்படி ஒரு டேப் பண்ணிவிட்டு இப்படி வைங்க இந்த இடத்துல. இப்போது இந்த கே ஆஃப் டைமண்ட் கார்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். எடுத்து இந்த டெக்குக்கு மேலே வச்சிடறேன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வைக்க போட்டு அந்த 3 ஆஃப் டைமண்ட் கார்டே கிடையாது. இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கார்டுமே டெலிபோர்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஒரு கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.